ஹோட்டல் ஸ்டைலில் ரவா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க, இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க, வெங்காயத்தை போட்டு இப்போ வதக்குங்க. வெங்காயம் ஒரு 60% வதங்கட்டும். 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காய் வேணுன்னா சேர்த்துக்கலாம். நான் இதில் காய் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேங்க. தக்காளி வதங்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ 1 கப் ரவை, நல்லா வறுத்த ரவைங்க இதில் சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள், ரெடி ஆயிரும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிளறி விடுங்க. கிச்சடி நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பாதி லெமனை அப்படியே மேலே பிழிஞ்சு விட்ருங்க. கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, அருமையான கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க.